ரொம்ப நன்றிம்மா. அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போங்க தம்பி. சோயன்? ஆமா, நான் தான் சூயன். உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட பணம் இல்லைங்க. கொடுக்க எதுவும் என்கிட்ட இல்லைங்க. சொன்னா கேளுங்க, என்கிட்ட இல்ல. என்கிட்ட இருக்கிறது ஒரு காலியான பர்ஸ் தான். சொன்னா கேளுங்க. ரெட் டிராகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். கை வலிக்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. என்னாச்சு? ஐயோ, எனக்கு உதவி பண்ணுங்க. அப்படி பண்ணுது. காஃபி வேணுமா கேப்டன்? நோ தேங்க்யூ. இது இங்கே இருக்கட்டும், நீங்க வந்து எடுத்துக்கங்க. தேங்க்யூ கேப்டன். பிராண்டி குடிக்கிறீங்களா? நோ, அது எனக்கு வேண்டாம் கேப்டன். என் தகுதிக்கு என்னமோ அதை நான் குடிச்சிட்டேன். நான் கடந்த 15 வருஷமா ஹாங்காங்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு டாங்ஸனை பத்தி தெரியணும்னா நான் குருடனா இருக்கணும், இல்ல செவிடனா இருக்கணும். நீங்க சொல்ல ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க இங்க எடுக்க போற முடிவுகள் நேரடியா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த விஷயத்துல ஓவரா டிராமா பண்ற மாதிரி தெரியுது. ஆனா இந்த உலகத்துல நிறைய விஷயம் இருக்குல்ல. அவங்கள கூட்டமா பொறுக்கித்தனம் பண்றவங்க, அதோட சின்னதா கூட்டத்தை வச்சு அலையறாங்க. அவங்க ஹாங்காங் போன்ற நாடுகள்ல கூட இந்த மாதிரி விஷயத்துக்கு எதுவுமே பண்ண முடியலையே. சைனீஸ் பாப்புலேஷன்ல 70% பேர் டாம்ஸை பார்த்து பயப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி அவங்க யாரையும் ஓவரா இங்க யாரும் புகழல. நாங்க உண்மையை தான் சொல்றோம். வாய்ஸ், டெரர், கரப்ஷன், தாம்சனோட வெப்பன்ஸ் இதுதான். தெரியுமா? இத வச்சு இன்னும் பெருசா வேகமா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சுக்குங்க. ஹாங்காங்ல போலீஸ் என்ன பண்றாங்க அங்க சொல்லலாமே. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இதை எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா விட்னஸ் யாருமே பெருசா பேசுறதுக்கு முன் வரவே இல்ல. ஆனா நான் சொல்றது அளவு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு தெரியுது. உங்க எண்ணத்தை மாத்திக்கிறதுக்கு உங்களை நான் எப்பயுமே கட்டாயப்படுத்தி அதை பண்ண வைக்க முடியாது. புரிஞ்சுக்குங்க. நீங்க ஓபனா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நல்லதில்லை. இன்னைக்கு சாயந்தரமே நான் கிளம்புறேன். நீங்க என்கிட்ட ரொம்ப மரியாதையோட நடந்துக்கிட்டீங்க. இங்க இருக்கும் போது என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டீங்க. உங்க கூட வேலை பார்க்கறதுல எனக்கு சந்தோஷம் தான். தேங்க்யூ. உங்க பொண்ணுக்கு நான் கொடுக்கிற இந்த பரிசை நீங்க அன்போட ஏத்துக்கணும். இது ஒரு கிளாசிக் சைனீஸ் வேர்ட்ஸ். இது அவங்க அவ்வளவு சீக்கிரம் படிச்சு புரிஞ்சுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க அதை அவங்க கிட்ட ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ்.
நீங்க ஏன் கூட என் பொண்ணு கூட சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிடணும், ஹாங்காங்ல வேலை முடிஞ்சதும் சொல்லுங்க. எனக்கும் ஆசை இருக்கு கேப்டன். இப்போ என்னோட வேலை அங்க ரொம்ப நேரம் இருக்காது, சீக்கிரமா முடிச்சிருவேன்னு தான் நான் நம்புறேன். நல்லது, அது சீக்கிரமாவே முடியட்டும். நானும் அந்த நம்பிக்கையோட தான் போறேன். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. இது வரைக்கும் கனவுகளை அதிகமா சுமந்து வாழ்ந்திருக்க. உன்னோட ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது. இப்பவே நீ கிளம்பலாம். இந்த செரமோனியல் கான்ட்லெட்டை நீ எடுத்துட்டு போ. ரெட் டிராகனோட இந்த சிம்பிளும் உங்ககிட்ட இருக்கட்டும். நீ பண்ற ஒவ்வொரு கொலையும் நீ யாருங்கிறத இந்த ஊருக்கே சொல்லும். நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களை நீ அழிக்கணும். நம்மளை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கிட்ட செய்தி போய் சேர்றதுக்கு முன்னாடி அவங்கள அழிக்கணும். இந்த நிமிஷத்துக்காக தான் உன்னோட வாழ்க்கையே இங்க படைக்கப்பட்டிருக்கு. சொன்னதை சிறப்பா செஞ்சு முடியும். எவ்வளவு நேரம்? சீக்கிரமா வேலையை முடிங்க. எப்படி இருக்கீங்க கேப்டன்? ரொம்ப நல்லா இருக்கு. மேனிஃபெஸ்ட் கிடைச்சிருச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட இருக்கு சார். தேங்க்யூ சார். ஹலோ கேப்டன் சார், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்புறேன். எஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. 14ல எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு, அதுல உங்களையும் சேர்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஓ மிஸ்டர் மிங், இது என்னோட பேசஞ்சர் சார். இது மிஸ்டர் மிங், மிஸ்டர் ஆர்கோட், டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்வைசர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சேர்ந்தவர். ஹலோ சார். உங்க பையன் நல்லபடியா கம்ஃபர்டபுளா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு கேப்டனுக்கு தான் நன்றி சொல்லணும், அவர் கலக்குறாரு. அப்புறம் கேப்டன், நான் உங்களுக்கு என்னோட குட் பையை சொல்லிக்கிறேன். மிக்க நான் நன்றி. உங்களுக்கு கொடுத்த டின்னர் இன்விடேஷனை மறந்துடாதீங்க. வரேன். எங்களுக்கு எதிராக செயல்படுற உங்களை வாழ விட மாட்டோம்டா. நீ உயிரோடவே இருக்க கூடாது. உன்னை இப்பவே கண்டு நம்ம வெட்டுடா. இவன் உயிரோட தான் இருக்கான். நல்லது, இவனை விசாரிச்சே ஆகணும். எஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், நான் ஒரு டாக்டர், என்னைய வேலையை பார்க்க விடுங்க. இவர் இறந்துட்டார். இப்படி அதுக்காக விட முடியாது. 2 பேரும் இங்க வாங்க, வேற ஹவுஸ்க்கு இதை தூக்கிட்டு போலாம். அந்த டாக்டரா? ஏய், உன்னதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவன் கூட பிறந்தவன் சார். எங்க குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் சார். அதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தான். இவனை வீட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க சார். அது பரவாயில்ல, நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு போலீஸ்க்கு தெரியணும்ல. நாங்க பண்ணிக்கிறோம். நாங்க இப்பவே பண்ணிக்கிறோம் சார். என்னடா பண்ணிக்கலாம்ல? நீங்க பண்ண உதவிக்கு எங்க குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு சார். அவரோட பேக்கேஜ் உங்களுக்கு சீக்கிரமா அனுப்பி வைக்கிறேன்.
முதல்ல போலீஸ்க்கு இதை ரிப்போர்ட் பண்ணி கேப்டன் இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க, இங்க நடக்கிற எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் வந்து இல்ல நான் சொன்னது மட்டும் செய்யுங்க, இது என் ஆர்டர். நீங்க ரொம்ப நாளா பயணம் பண்ணிட்டே இருக்கீங்க, இதுக்கு மேல நேரத்தை கடத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார். ஆனா என்ன பண்ற நீ? வலிக்குதுல்ல, பொறுமையா பண்ணு. என்ன மன்னிச்சிருங்க, மாஸ்டர் வீட்டுக்கு வராருல, அதனாலதான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இங்க பாரு, இது ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஏதாவது பண்ணு. பயப்படாதீங்க, நான் சரி பண்ணிடுறேன். ஐயோ, அவர்தான். எல்லாமே சரியா தானே இருக்கு. நீ போய் சொல்லு, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அவரை இங்க வர வச்சிடாத, ரொம்ப மட்டமா ஓ, இருக்கு. பயப்படாதீங்க, இல்ல நான் போய் சொல்றேன். தேங்க்யூ. இது என் கடமை சார், நன்றி. ஹலோ ஹானா. உங்களை வீட்டுக்கு அன்போட வரவேற்கிறேன் சார். மாஸ்டர் இல்லாம ஒரு வீடு முழுமையடையறதே இல்ல. தேங்க்யூ ஹானா. ஹெலனா எங்க இருக்காங்க? அவங்க அறையில இருக்காங்க சார். நல்லா அழகா தயாராகி வரணும்னு நினைக்கிறாங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. பேக் எல்லாம் இங்க இருக்கட்டும், பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஓகே மாஸ்டர். ஹலோ பேபி. ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல? நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நான் உன்னோட அப்பா, அதை மறந்துட்டியா என்ன? ஹானா. ஓ, நீங்க ஷேவ் பண்ணியே ஆகணும்பா. ஹேய், உன்னை இப்படி எல்லாம் பண்ண சொன்னது யாரு? எனக்கு 16 வயசு ஆகுது. என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? பிரசன்ட் இருக்கு. நான் அதை பார்க்கட்டுமா ப்ளீஸ்? சின்ன வயசுல இருந்து இப்படி அழகா கேட்டுதான் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். ப்ளீஸ். சரி, கொடுக்கறேன். ரொம்ப அழகா இருக்கு. எங்க கிடைச்சது இது உங்களுக்கு? என்ன இது? ஏதோ ஒரு கிளாசிக்கல் வேர்ட்ஸ் போல. இது எனக்கு செட் ஆகாது. இது உனக்கு பல விஷயங்களை கத்து கொடுக்கறாங்க. யார் சொன்னது? அதை விட எனிவே, அது உண்மையான பிரசன்ட் இல்ல, இதுதான் உண்மையான பிரசன்ட். அப்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இதை போட்டு பாரு. ஓ ஓ, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. நான் இன்னும் கொஞ்சம் ரெடியாக வேண்டியது இருக்கு. நான் ரெடி ஆயிடுறேன். அதெல்லாம் ஒரு வித்தியாசமும் தெரிய போறது இல்ல. நான் சைனீஷா இருந்தா எப்பயோ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றிருப்பேன்னு ஆனா சொன்னாங்க. நல்ல வேளை நீ அந்த நாட்டுல பிறக்கலையே. ட்ரிப் எப்படி இருந்தது? சிங்கப்பூர்ல எவ்வளவு நாள் தங்க போறீங்க? எனக்கு எல்லாமே தெரியணும். டின்னர் சாப்பிடும் போது சொல்றேன். முதல்ல கார்டனை போய் பார்ப்போம். இதெல்லாம் சரி பண்ண சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தேனே, என்னாச்சு? பணம் கட்டுறவங்க சீக்கிரம் கட்டலாம். பணம் எவ்வளவு கட்டுறதா இருந்தாலும் இங்க கட்டுங்க, சீக்கிரம். வேற யாராச்சும் கட்டுறீங்களா? நல்லா பாத்துக்கோங்க. நீங்க தான் சார் ஜெயிச்சீங்க. நீங்க எவ்வளவு பணம் கட்டுறதா இருந்தாலும் இங்கே கட்டலாம் சார். வேற யாராச்சும் கட்டுறீங்களா? நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். இந்த பணம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வல்கரான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப இறைச்சலாகவும் கேவலமாகவும் இருக்கு. அதுல இருக்கிற லாபத்தை மட்டும் பார்க்கறதுனால தான் இன்னும் அதெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. அவங்கள சந்தோஷப்படுத்த நமக்கு கிடைச்ச வாய்ப்பு இது. அந்த ஆள் வந்துட்டான். சொல்லுங்க. கப்பல் கிட்ட வச்சு அவன் கதையை மொத்தமா முடிச்சாச்சு. அப்ப அவன் கொண்டு வந்த அந்த பேப்பர், அவன் பாடியை தனியா எடுத்துட்டு போய் மொத்தமா அவனை செக் பண்ணி பார்த்துட்டோம். லக்கேஜ்லயும் எதுவும் இல்லை. முழுசா தேடிங்களா? நாங்க பார்க்காத இடம்னு ஒன்றும் இல்லை சார். ஏற்கனவே வந்தவன் பேப்பரோட மாட்டினதால இவன் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சார். அவன் மனப்பாடம் தான் பண்ணியிருந்தானா நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா இங்க லேண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அவன் பேப்பரை வேற யாருக்காவது கைமாத்தி விட்டுருந்தா? அந்த க்ரூல இருக்கிறவங்க இல்ல இவன் பேசஞ்சர் தானே. ஆபீசர் கூட தான் அவன் அசோசியேட் ஆயிருப்பான். முதல்ல அங்க இருக்கிற ஆபீசர்ஸை வச்சு தேடுங்க. அதுக்கப்புறம் அந்த கேப்டன். எஸ் சார். அங்க எதுவும் கிடைக்கலண்ணா அப்போ அந்த க்ரூவையே அழிச்சிடணும். ஏன்னா எனக்கு அந்த பேப்பர் கண்டிப்பா தேவை. உள்ள வாங்க. கேப்டன் ஷெல் இங்க வந்திருக்காரு சார். ஜாக்சன். ஹலோ பாப், என்ன நடக்குதுங்க?
பெரிய தப்பு நடந்திருக்கு. ஃபென்கால் இவர் உங்களுடைய முதல் ஆஃபீஸர். ஆமா அப்ராட்ல தானே இருந்தாரு? ஆமா. இந்த கேபின்ல தானே இருந்தாரு? இல்ல இல்ல, இது என்னோடது. ஆனா இங்க தான் நாங்க கண்டுபிடிச்சோம். எல்லா இடத்தையும் பாருங்க. அவங்க எதையோ தேடி தான் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல. இங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்படுது. இல்லைன்னா எதுக்காக இந்த மாதிரிலாம் செய்யணும்? எனக்கு எதுவும் தெரியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு, பாருங்க. விரல்களை வெட்டியிருக்காங்க. டாங்கு தான் இப்படி எல்லாம் கொல்லுவாங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் அப்பா எங்க போனாரு? அப்பா! ஆ! 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 ஹலோண்ணா. ஹலோண்ணா. மொத்த ரூமையும் செக் பண்ணீங்களா? பண்ணியாச்சு. கைரேகை சிக்கிச்சா? இல்ல சார், ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப கார்டன்ல போய் பாருங்க. அந்த ஜன்னலை திறந்து அவங்க எப்படி வந்தாங்கன்னு செக் பண்ணுங்க. ஏதாவது காலடி தடம், ரத்தக்கரை எதுவா இருந்தாலும் செக் பண்ணுங்க. ஓகே. உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஜாக்சன். ஜாக்சன், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இதையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. சொல்லுங்க. சாரி, உங்களை நான் கவனிக்கவே இல்லை. நான் தான் அவரை இங்க வர சொன்னேன். நமக்கு அவர் உதவ வாய்ப்பு இருக்கு. இனிமே யார் வந்து என்ன பிரயோஜனம்? இதை டாங் தான் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படி நடக்க நான் யோசிக்கவே இல்லை. முதல்ல உங்க ஆபீசர் அன்னைக்கு உங்க கேபின்ல இறந்து கிடந்தாரு. இப்ப இல்லைனா அவங்க எதையோ தேடுறாங்க ஜாக்சன். அது உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது அது? எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை சார். கொஞ்சம் யோசிங்க, ஏதாவது நிச்சயம் இருக்கும். நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க இதை டாங் தான் பண்றான்னு சொல்றீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. டாங் யாருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நல்லாவே தெரியும். அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஜாக்சன். அவங்கள பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. அதான் இருக்காங்கல்ல. டாக்டருக்கு கூட தான் கேன்சர் இருக்குன்னு தெரியும். நீங்க லா அண்ட் ஆர்டரை கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணுங்க சார். கேப்டன் ஷெல், இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பல கேஸ்களை பார்த்துருக்காரு. அவருக்கு உதவி பண்றதுக்கு நானும் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா எதுவும் மாறவே இல்லை. நம்ம வேலை பார்க்குற கம்பெனி இங்க 1000 சைனீஸ்க்கு மேல வேலையாட்கள் வச்சிருக்கு. அது உங்களுக்கே தெரியும். இதுல இருந்துட்டு தான் டாங் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல வேணா அதை பத்தி யோசிக்கலாம். நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி லீக் ஆச்சுங்கிறதுல நான் உங்களுக்கு உதவ முடியும். நான் அதை வேணா பாக்குறேன். நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். நான் பண்ண விரும்பல நினைக்கிறீங்களா? என் பொண்ணு அவங்க கொண்டு இருக்காங்க. இது யாரு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீங்க டாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறது? என் பொண்ணை கொண்டவங்களை அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அப்புறம் கொலகாரங்கிற பட்டத்தோட சுத்த போறீங்களா நீங்க? எனக்கு கவலை இல்ல. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்க. ஜாக்சன், நான் வெளியே போறீங்களா? நான் தனியா இருக்கணும். முடிஞ்சதா? எஸ் சார். சரி வாங்க, நாம கிளம்புறோம். ஓகே.
ஆனா இங்க தானே தங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அட்ரஸ் இதுதான். நான் கேப்டன் சேல். எங்க வீட்டுல தான் அவங்க வேலை பார்க்கறாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இவருக்கு நீங்க பேசுற பாஷை புரியாது. நான் ஹேனாவை தேடி இங்க வந்திருக்கேன். அவங்க எங்க வீட்டுல வேலை பார்த்தாங்க. சரி, நீங்க உள்ள வந்து பாருங்க. இது எப்ப நடந்துச்சு? நேத்து ராத்திரி. போலீஸ் கிட்ட நீங்க சொல்லலையா? அவங்க கிட்ட சொல்லி என்ன சார் ஆக போகுது? பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். டாங்ஸ். இங்கேயோ ஒரு டாங் இருக்கான். அவன் என்னோட பையன்தான். உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா? இங்க வாழ்ற எல்லாருக்கும் ரெட் டிராகன் டாங்கை பத்தி தெரியும். அவங்கெல்லாம் சாதாரணமான ஆளுங்க இல்லை சார். இங்க வளர்ற பசங்களுக்கெல்லாம் அவங்க மிகப்பெரிய நோயா இருக்காங்க சார். கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். அப்படி இருந்தும் என்னோட பையன் அந்த கூட்டத்தில் தான் இருக்கான். சாப்பிட நல்ல உணவு இருந்து இப்படி பண்ணுறானுங்க. தங்க நல்ல வீடு இருந்து இப்படி தான் பண்ணுறானுங்க. புரியல சார். ஓபியம் சுலபமாக கிடைக்கிற இடத்துல நோய்வாய்ப்பட்டு சாகிறவங்க தான் அதிகம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்டால் நான் ஒரே ஒரு பதில் தான் சார் சொல்லுவேன். அந்த ரெட் டிராகன் நமக்கு எதிரியே இருக்கக்கூடாது. இது ஒரு பெர்ஃபெக்டான டாக்குமெண்டா இருக்கு. நம்ம எல்லார் பேரும் இருக்கு. அந்த லிபரேட்டர் கிட்ட நம்மளை பத்தின இந்த லிஸ்ட் போய் சேர்ந்திருந்தா ஹாங்காங்ல வச்சே நம்ம கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த லிஸ்ட்டை எப்படி போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தன் அவங்க கிட்ட சிக்கி இருக்கான். அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வச்சிருக்காங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கூட்டத்தை பத்தியோ இங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியோ அவனுக்கு யாரோ தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்மளை பத்தின நியூஸ் முதல் முறையா அங்க போய் சேர்ந்திருக்கு. ஆனா இப்போ அவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது. இந்த லிஸ்ட்டை படிச்சவங்க யாரோ அவங்க எல்லாரையும் கொன்னாச்சுல. அந்த மெசேஞ்சர் செத்துட்டான். அந்த புக்கில் இருந்த பேப்பர் எடுத்த அந்த பொண்ணும் செத்துட்டா. இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா உயிரோட இருக்காரா? கேப்டன் சைல் தானே? இல்ல, அவ அதை படிக்கல. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாம ஆனா தான் இந்த லிஸ்ட்டை தனியா எடுத்திருக்கா. அந்த பொண்ணு நினைச்சா வருத்தமா இருக்கு. ஆமா, உண்மைதான். ஆனா இப்ப நாம என்ன பேசியும் பிரயோஜனம் இல்ல. கண்டிப்பா ஆபத்து வரலாம். அந்த பொண்ணு வெளிநாட்டை சேர்ந்தவ. போலீஸ் இதுல தலையிடும். போலீஸா? இந்த போலீஸ்லாம் 100 வருஷமா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கல. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை முக்கியம். நம்மளை தொட மாட்டாங்க. இந்த பேப்பர் நம்மகிட்ட கிடைச்சதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப அந்த ஓபிஎம் 9 மணிக்கு ஷார்ப்பா அது ராத்திரி வேலையில இங்க இறங்க போகுது. டிஸ்ட்ரிபியூஷனை எப்பயும் போல நார்மலா பிளான் பண்ணியாச்சு. ஆனா இந்த செகண்ட் ஆஃபீஸர் அதிகமா பணம் கேட்கறான். எல்லாத்தையும் அங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணிடுவானா? சொல்லு. அவங்க ப்ரொடக்ஷன் பேமெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரேட் பண்றவங்க யாரோ இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ல. மெயின்லேண்ட்ல இருந்து 6 புது பொண்ணுங்க வந்திருக்கு. அதுல 3 பேரை நம்ம பயன்படுத்திக்கலாம். 3 பேரை கிங்ஸ்லி வீட்டுக்கு போட்டோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த வாட்சன் கண்டிப்பா நமக்கு பின்னாடி பெருசா உதவுவான். அவன் பைப்ல அடிக்ட் ஆயிருக்கான். அதுதான் என்ன கொஞ்சம் நம்ப விடாம தடுக்குது. ஆனா அவன் ரொம்ப நாளா நமக்கு விசுவாசமா இருக்கான். அந்த கம்பெனில நமக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஃபீக்கிங் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு. நம்ம கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பண்ற வேலையை இன்னொரு மடங்கு அதிகமாக்கணும். அது ரொம்ப கஷ்டமாச்சே சார். அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா நமக்கு இப்ப எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் தேவை. நம்மள அழிக்க நினைக்கிறவங்களை எதிர்த்து போராடணும்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த புரட்சியாளர்கள் தான். எந்த தவறும் நடக்கக்கூடாது. அந்த லிஸ்ட்டை உருவாக்குனது யாருன்னு தெரியல. ஆனா அது சேர வேண்டியவங்க கைக்கு சேராம நாம அதை தடுத்துட்டோம். இப்ப இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ரெட் டிராகனும் பீக்கிங்கும் இன்னும் பெரிய இடத்த நோக்கி போகணும். நம்ம வேலையை இன்னும் ஒரு மடங்கு அதிகப்படுத்தி நிறைய பணத்தை சம்பாதிச்சு நாம கொடுக்கணும். அவங்க என்ன கமெண்ட் கொடுக்குறாங்களோ அதை பண்றதுக்கு தான் நாம இங்க இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லெட்டரை நினைச்சு நாம கவலைப்பட வேண்டியிருந்தது. தேடி கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம். இனிமே அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அதை ஒழுங்கா பண்ணுங்க. ரெட் டிராகன் டாங்கை பத்தின விஷயம் இன்னும் அதிக அளவில் பரவணும். இன்வயலண்டாவே நாம் அப்படியே இருக்கணும்.
இதுதான் தொடரணும். மாயா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். எனக்கு தெரியும். காலையில தான் அந்த விஷயம் கேள்விப்பட்டேன். என்னால அது உண்மையான்னு நம்பவே முடியல. ஏன் போன வாரம் கூட அவ இங்கதான் இருந்தா. அவளை போய் ஏன் இப்படி? இந்த லுச்சுப்பிய கூட அவளுக்காக நான் கொடுத்தேன். மாயா, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. ஓ, அது வந்து உட்காந்து பேசுங்க கேப்டன். நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இங்க உட்காருங்க கேப்டன். இந்தாங்க டீ கொடுக்குறேன். முதல்ல டீயை குடிங்க. உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? ஒருத்தவங்களோட இழப்பை அவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியாது. தேங்க்யூ. பரவாயில்ல, விடுங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். காலையில இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன். ஆனா எந்த பதிலும் உங்களுக்கு கிடைக்கலையோ, அதனால தானே இங்க வந்திருக்கீங்க. மாயா, கடந்த 15 வருஷமா நமக்குள்ள நல்ல நட்பு இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்க நினைக்கிறேன். ரெட் டிராகனை பத்தி உங்களால என்ன சொல்ல முடியும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வேணும். ஆனா அந்த தைரியம் என்கிட்ட இல்ல. நீ கஷ்டப்படுற நேரத்துல நான் உனக்கு உதவியா இருக்கணும். ஆனா நீ என்ன கேக்குற? ஒரு கண்ணு போனா இன்னொரு கண்ணை எடுக்கணுமா? ஒரு பல்லுக்கு இன்னொரு பல்லை எடுக்கணுமா? நீ இதை தான் பண்ண போறேன்னா அதுல நான் பங்கேற்க விரும்பல. அப்படின்னா இதை அப்படியே விட்டு சொல்றீங்களா என்ன? ஓ, இல்ல கேப்டன், நான் அப்படி சொல்ல வரல. உங்ககிட்ட அப்படி பேசுவேனா நானு? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்னால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. ஒருவேளை என்னால முடிஞ்சா கூட நான் பண்ண மாட்டேன். ஆனா கண்டிப்பா இதை நான் சும்மா விட போறதில்ல மாயா. நீங்க இப்படி பண்றதுனால எல்லாம் சரியாயிடும் நினைக்காதீங்க. கண்டிப்பா என்னால இதை ஏத்துக்கவே முடியல. எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா சில விஷயங்களை பண்ணிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. இது எப்படி ஆச்சு? விபத்தா? கேப்டன் சேன், நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க கைக்கு சார். என்னாச்சு? என் கையில எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓ, இதுவா? இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சார். நான் நடந்ததே மறந்துட்டேன். என்ன நடந்தது? ஆக்சிடென்ட். என்ன மாதிரியான ஆக்சிடென்ட்? நான் தான் சொல்றேனே சார், நான் அதை மறந்துட்டேன் சார். நான் ஞாபகப்படுத்துறேன், இதை ரெட் டிராகனும் டாங் தானே பண்ணாங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு நீ தெரியாது. போய் சொல்ற. நான் ஒன்றும் பொய் சொல்லல சார். என்ன ப்ளீஸ் விட்டுருங்க சார். உன்னை எப்படி விட முடியும்? எனக்கு அந்த ரெட் டிராகன் டாங்க பத்தி தெரியணும். இத உனக்கு யாரு பண்ணது? ஆனா அதை சொல்றது ரொம்ப கஷ்டம் சார். சொல்லுன்னு சொல்றல. போதும் போதும், நிறுத்துங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க கேப்டன். உங்க பொண்ணு இறந்துட்டான்னு நாங்க எல்லாரும் கேள்விப்பட்டோம். எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்கு எந்த டாங்க பத்தியும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது. எங்களை மன்னிச்சிருங்க சார். எங்களுக்கு வேலை இருக்கு. நாங்க இப்பவே போய் எங்க வேலையை பார்த்தாகணும். ஏய், கீழே இருக்க உங்கள தான். இதை கொஞ்சம் பிடிங்க. சீக்கிரம் வேலையை பாருங்க. எனக்கு அவரை 15 வருஷமா தெரியும். அவருக்கு ரொம்ப பெரிய கனவெல்லாம் இருந்தது. சொல்ல போனா பெரிய தைரியசாலி. அறியாமையும் அதிகமா இருக்கு போல இருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அவன் செத்து போயிடுவான்னு அவனுக்கே தெரியாம போயிடுச்சா? நான் அவங்கிட்ட அதை சொல்லிட்டேன். அதனால அவன் மாற போறதில்ல. அப்ப அவனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே முடிவை நோக்கி தானே போயிட்டு இருக்கோம். ரெட் டிராகன் டாகை நம்ம அடிச்சே ஆகணும். அந்த பயணத்துல ஆனாவை நம்ம இழந்துட்டு நிக்கிறோம். ஆனா ரெட் டிராகன் அந்த கேப்டன் சீலோட பொண்ணை கொன்னதுனால தான் வாழ்க்கையிலேயே பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க. எப்ப வேணாலும் அவன் இங்க வருவான். எல்லாத்துக்கும் நாம தயாராகவே இருக்கணும். நிச்சயமா எனக்கும் அதான் தோணுது. அந்த டாங் கலெக்டர் நாளைக்கு இங்க வந்தே ஆகணும். டாங் ஹாவ் அவன் ஒரு தொடர்நடுங்கி, மொத்தத்துல பயந்தாங்கொலி. ஷேலுக்கு இந்த விஷயத்தை நாம தெரியப்படுத்தணும். உங்களுக்கு இதுல நேரடி தொடர்பு இருக்கவே கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? அவன் ஆசைப்பட்டது எல்லாமே அவனுக்கு கிடைச்சிருச்சுங்கிற மிதமிஞ்சின சந்தோஷத்துல அவன் போவான். அந்த கேப்ல நாம எல்லாரும் சேர்ந்து கிடா வெட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்க இங்க வரணும்னு நான் தான் இன்னைக்கு ஆசைப்பட்டேன் கேப்டன். நேத்து நான் பேசினதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன் உங்ககிட்ட. மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, நான் ஒரு பயந்தாங்கோலி. நான் உங்களுக்கு உதவி பண்ண மறுத்துட்டேன்.
ஐயோ இத நான் உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன். மிஸ் சலேனா இத உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்காகவே இத வாங்க நினைச்சேன். தேங்க்யூ மாயா. ஓ ஓ எக்ஸ்கியூஸ் மீ. இன்னில இருந்து உன்னோட பேமெண்ட் 1 மடங்கு அதிகமாகணும், புரியுதா அத உனக்கு? பத்தி இப்ப எதுக்கு பேசுறீங்க? நீங்க அப்புறமா வந்தீங்கன்னா இத பத்தி நாம பேசிக்கலாம். நான் எதையும் பேசுறதுக்காக இங்க வரல. இன்னில இருந்து உன்னுடைய பேமெண்ட் ஒரு படி மேல போகணும், கம்மியா கொடுக்க கூடாது. சரி நான் கொடுத்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு இப்ப போங்க போங்க என்ன ப்ளீஸ். தொடர வேலையை வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். நான் கேட்டதை கூட 1 மடங்கு மேல தான் கொடுத்தாகணும். சரி நீங்க போங்க. தொடாதன்னு சொன்னேன்ல. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம் சார். நீ யார், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட பேரு டாங் ஹாவ், கேப்டன் சேல். நான் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஈஸ்ட் இந்தியன் கப்பல்ல கேப்டனா இருந்தீங்கல்ல, அதுல லோடிங் அன்லோடிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கம்பெனிக்கு வேலை பாத்தியா? ஆமா சார், நான் ஒரு சூப்பர்வைசர். சரி சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இரு. இங்க மாயா கூட என்ன பேசிக்கிட்டு இருந்த? இது சொந்த பிசினஸ் கேப்டன். அதெல்லாம் இருக்கட்டும், லிங்க் டு எங்க? மன்னிச்சிருங்க, அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு பேமெண்ட் கேக்குறான்? இவனுக்கு என்ன வேணுமா? ஒண்ணும் இல்ல கேப்டன், ஒண்ணும் இல்ல. நான் இப்பவே கிளம்புறேங்க. நீ டாங்கோட ஆள் தானே, சொல்லு. டாங்கா? அவங்களுக்காக தானே நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? சார், நான் இங்க சூப்பர்வைசரா இருக்கேன். ஏய், நீ ரெட் டிராகன் சேர்ந்தவன். வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க கேப்டன், நான் சொல்லிடுறேன். வேண்டாம். ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்றா. ரெட் டிராகன் தான் அந்த டாங். அது ரொம்ப பவர்ஃபுல் சார். வேலை சொல்லு. அது ஒரு சீக்ரெட்டான சொசைட்டி சார். சைனீஸ் யாரும் ஹாங்காங்ல இல்ல சார். ஹாங்காங்கே பிரிட்டிஷா மாறிடுச்சு. இத பாரு, என்கிட்ட போய் சொல்லாத. நான் ஒண்ணும் போய் சொல்லல கேப்டன். அது டாங் தான், பவர்ஃபுல்லான டாங். பாரு, இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? சார், இது வெளிப்படையா பேச முடியாது சார். தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க சார். எனக்கு உடம்பு முடியல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும், ப்ளீஸ். உங்க எதிரியை நீங்க குறைச்சு மதிப்பிட்டுட்டீங்க கேப்டன். சைனீஸ் தியேட்டர் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பழமையானது. லீ, டாங் கிட்ட போய் சொல்லு, சீக்கிரம் போ. நீ நீ போய் அவன் பக்கத்துல நில்லு. ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை. ரெட் டிராகனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லுவேன். ஆனா எங்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அப்படி ஒரு விஷயம் நடந்ததே தடம் தெரியாம அழிக்கிறது தான் எங்களுக்கு அவங்க நீ போனா கவலைப்பட மாட்டாங்க. சரியா சொன்னீங்க. எனக்கு ரெட் டிராகன்ல இருக்கிறதே பெருமை. அதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்னோட கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதுதான். நான் ஒரு டாங் சூப்பர்வைசர். டாங்க்கு வேல்யூபிளான சர்வீஸ்ல நான் பண்ணுவேன். அவங்க எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. வேல்யூபிள் சர்வீஸா? பொண்ணுங்களை மயக்கி இன்னசென்ட் கேர்ள்ஸை கொல்றதா உங்களோட வேலையா? இப்ப யாருக்கும் அந்த கஷ்டம் கொடுக்கறது இல்லை சார். டாங்குக்கு நான் என்ன பண்றேங்கிறத நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். நான் இருக்கிற பக்கம் வர கார்கோ எல்லாம் டாங் கிட்ட தான் போய் சேரும். அதுதான் என்னோட வேலையும். அது கம்பெனியோட புக்ல லிஸ்ட் ஆயிருக்கும். பார்க்க ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். சொல்ல போனா இந்த கம்பெனி ஒரு பெரிய முட்டாள், உங்களை மாதிரி. அதை விட அதிகமும் கூட. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஹாங்காங் மூலமா ரெட் டிராகன் தான் மிகப்பெரிய ஒயிட் ஸ்லேவ் மார்க்கெட்டை இந்த உலகம் பூரா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல ட்ரேட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு கேப்டன். அதுக்கப்புறம் ஓபிஎம் இருக்கு. அது இங்க பல்கா வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி அப்புறம் அனுப்பிடுவோம். அது எங்க போகும். அது மட்டும் இல்லாம இதுக்கு ஃபாரின்ல நிறைய டிமாண்ட் இருக்கு. அங்கேயும் யாருக்கும் தெரியாம இதை கொண்டு போய் சேர்க்கிறது தான். ஹாங்காங் இப்ப எங்க பிடியில இல்ல, அது இப்ப பிரிட்டிஷோட பிடியில இருக்கு. அதுதான் எங்க பிரச்சனையே. ஹாங்காங்க நம்ப கூடாது சார். அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்களே சார். நீ ரொம்ப வேகம் அடிச்சிட்ட. என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்ட சார். முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்பணும். எங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாத்துக்கலாம். முடியும்ல? முடியும். என்ன நம்புங்க. என்ன இங்கேயே விட்டுட்டு போக போறீங்களா? கண்டிப்பா இவனை கொன்னுடுவான். அவ சொல்றது உண்மைதான். எப்பெல்லாம் இந்த பிரச்சனை முடியுதோ அப்ப இவனை தூக்கிட்டு வாங்க. இந்தாங்க சாவி. நீ எங்க போற? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. மாயா என்னோட வீட்டுக்கு உங்களை கூட்டு போவாங்க. நான் வர வரைக்கும் நீங்க அங்கதான் இருக்கணும். தேங்க்யூ கேப்டன் சேல். ஹே, பணத்தை கொடு. 1 கிலி.
உன்னால ரெட் டிராகனை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? ரெட் டிராகனை பத்தி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்லடா. அவனை அப்படியே பிடிங்க. இதோ வரோம். எவனையும் விட்டுறக்கூடாது. எல்லாரும் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அதெல்லாம் விடுங்க. முதல்ல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கேள்வி கேட்க வந்தேன். பதில் கிடைச்சிருச்சா? அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு? நான் இதை விடுங்கன்னு சொல்லி அப்பவே சொன்னேன் இல்ல. உங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல, இருந்தாலும் எதுக்கு எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறீங்க? முன்னாடி வேணா தெரியாம இருக்கலாம், இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு இருக்கேன். அது சரிதான், இருக்கலாம். அதுக்காக நீங்க நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. அதை கத்துக்கும் போது நீங்க கிட்ட நெருங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு வழி. நான் இங்க இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கு. ஆனா அடுத்த வாட்டி போலீஸ் வந்து உதவுன்னு நம்பாதீங்க. நான் போலீஸை நம்பி இருந்த இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏன் கிட்ட அப்படியெல்லாம் பேசுற வேலையே வேணாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. என்ன என்னாச்சு? போலீஸ் சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கேப்டன் ஷேலு வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான் தெரியும். குட். லிங்க்டோட இடத்துக்கு நீ போகணும். நான் தான் சொன்னேன், ரெட் டிராகன் டீம் அந்த அதிகாரியோட பொண்ணை கொண்டு இருக்கக்கூடாது. பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டானுங்க. இந்த விஷயத்துல நாம இன்னும் வெற்றி அடையாம இருக்கலாம். லிங்கம் இறந்துட்டாங்க, அதுக்கு கணக்கு தீக்கணும் இல்ல. நம்ம ஆசைகளுக்காக அவரை நாம பயன்படுத்திக்க கூடாது. அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான். ஆனா சின்ன சின்ன மாற்றம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த பொண்ணை கொன்னவங்கள தனி ஆளா நின்னு கொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா நாம ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா மொத்தமா 100 பேருக்கு மேல இருப்பாங்க. கொலைய கலையா பண்ற அவங்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். இனிமே இப்படி நடக்க விட மாட்டோம். இப்ப கேப்டன் சேல் தான் நம்மளோட துருப்பு சீட்டு. அவங்கள வச்சு தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட்டத்துக்கே ஓட்ட போடணும். அதுக்கப்புறம் தான் முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த கூட்டத்தையே அழிச்சு தீக்கணும். அவனுக்கு இனிமே இந்த பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது. எல்லாரையும் ஓட விடணும். ஏற்கனவே எல்லாம் முடிவாயிடுச்சு. அடுத்த அடி பலமா இருக்கணும். ஆனா அவனுக்கு ஒருவேளை ஓபிஎம்க்கு என்னை பத்தி தெரியாம போயிடுச்சுன்னா? அவங்கிட்ட தான் ஒரு பொண்ணு இருக்கால. எதுக்காக இன்னைக்கு அவனை போட்டு அடிச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லனா அவன் உங்களை கொன்னு இருப்பான். ஆனா உனக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லையே. அவனுக்கும் எனக்கும் கூட தான் தொடர்பு இல்ல. அவன் உதவிக்கு ஆள் கூட்டு வர சொன்னானே, அதை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லாம இருக்க. உன்னை அவன் எங்க போ சொன்னா? அத உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் ஒண்ணு கேம் ஆட இங்க வரல. நீ உண்மையை சொல்லணும். அத சொல்ல மாட்டேன். அத சொன்னா நீங்க அங்க போவீங்க, அப்புறம் செத்து போயிடுவீங்க. நான் செத்து போனா உனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? நீங்க செத்துட்டீங்கன்னா எனக்கு போக இடம்னு எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டியே. உங்களுக்கு போய் நான் டின்னர் ரெடி பண்ணி கொண்டு வரேன். கேப்டன், உங்க டின்னர் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, அடுத்த வாட்டி அதை செய்யறேன். இங்க பாரு, உனக்கு யாரும் இல்லை, எங்கேயும் போறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இங்கேயே இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நைட் இங்க படுத்து தூங்க, நாளைக்கு காலையில பேசிக்கலாம். குட் மார்னிங் கேப்டன். ஆர்வர் மாஸ்டர் தான் நீங்க இங்க இருப்பீங்கன்னு சொன்னாரு. சரி, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அது சொல்லலாம் தான் வந்தேன். சரி, ஆஃபீஸ்ல போய் பேசிக்கலாம். பேமிஸ் அங்க வந்திருந்தாரு. அவர் கூட உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. குட் மார்னிங் மிஸ்டர் பேமேஸ். குட் மார்னிங் மிஸ்டர் பேமேஸ். குட் மார்னிங் சார். உங்க பொண்ணுக்கு நடந்தது இப்படி நடந்திருக்க கூடாது. ரொம்ப வருத்தமா. உங்க அக்கறைக்கு நன்றி. சொல்லுங்க கேப்டன், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? மிஸ்டர் ஆர்கோட், அவரை எப்படி கொன்னாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஏற்கனவே கம்பெனிக்கு வர கார்கோல இருந்து 5% அவங்க கடத்துறாங்க. உலகத்துல எல்லா போர்ட்லயும் நடக்கிறது தான். ஆசையில யார் யாரோ திருடுற மாதிரி தெரியல, ஆர்கனைஸ்டா அந்த கிரைமை பண்றாங்க. எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. என்னதான் இருந்தாலும் டிரான்ஸ்கட் போற 5% இழக்கிறது சகஜம் தானே. சில இடத்துல எல்லாம் 7% குறையுமா? ஆனா இந்த 5% டைரக்டா ரெட் டிராகனோட பாக்கெட்டுக்கு தானே போகுது. என்ன சொல்றீங்க? அந்த ரெட் டிராகன் டாங், அந்த சீக்ரெட் எனக்கு சொசைட்டி. தெரியும் கேபி. இந்த பேய் கதையெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இந்த 5% எப்படி அவங்களுக்கு போய் சேருது, அதுவும் அந்த டாங்க்கு? நான் டேங்குன்ற ஒருத்தனை கண்டுபிடிச்சேன். அவன் இங்க தான் வேலை பார்த்திருக்கான், அதுவும் சூப்பர்வைசரா. அவனை பேச வச்சீங்கன்னா எல்லாமே தெரியும். டேங்காவா? நேற்று நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அவனை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். அதுவும் நடு ராத்திரியில். அவன் செத்துட்டான். செத்துட்டானா? அது எப்படி? என்னாச்சு கேபி? இல்ல, அது முக்கியம் இல்ல. அப்போ அவன் சாகறதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கலையா? அதை பற்றி எனக்கு சரியா தெரியல. அதில் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அவனை ஹார்பருக்கு வெளியே தொண்டையை அறுத்து போட்டு வச்சிருக்காங்க. வா உட்காரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். டேங்காவு இறந்துட்டான். நான் என்ன அவனை அவ்வளவு வேகமாவா அடிச்சேன்? அவனை நீ கொல்லல, இது வேற ஒரு பிரச்சனை. அதானே பார்த்தேன். டாங் தான் கொண்டு இருப்பாங்க. டாங்கா? எப்படி சொல்ற? அவன் தான் உங்ககிட்ட சொன்னான்ல. இப்படி நடந்தது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அவன் உன்னோட புருஷனா? அவன் என்ன கொல்லுவன்னு சொன்னா கூட நான் அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அவன் கூட தானே இருந்த. நான் அவனுக்கு சொந்தம், அவ்வளவுதான். அவன் என்ன வாங்கிட்டான். வாங்கிட்டானா? எனக்கு 15 வயசு இருக்கும் போது என் அம்மா அவன்கிட்ட வித்துட்டாங்க. என் அம்மாவுக்கு 3 பெண் குழந்தைங்க. நான் என் தங்கச்சிங்க மாதிரி சைனீஸ் இல்லை. நான் ஆஃப் காஸ்ட். நான் ஷீ. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சில வருஷங்கள் ஆச்சு. அப்பவே தெரியும் என்னை வித்துருவாங்கன்னு. சரியா என்னோட 15வது பிறந்த நாளைக்கு டேங்காவை என்னை வந்து கூட்டிட்டு வந்துட்டான். அப்பல இருந்து வெறும் வெறுப்பை மட்டும்தான் என் வாழ்க்கையில பாக்குறேன். ஆனா நீ ஓடி போயிருக்கலாமே. எங்க போறது? ஒரு நாயும் குதிரையும் ஓடி போனா அதை தேடி பிடிச்சு அடிப்பாங்க, கொடூரமா அடிச்சு இருக்க வைப்பாங்க. அதே நிலைமை தான் எங்களுக்கும். ஆனா நீ நாய குதிரை இல்லையே. ஆனா டேங்கோவை நான் அப்படிதான் பார்த்தான். என்ன வாங்கினான். அவனுக்கு தான் சொந்தம்னு சொன்னான். அவன் வீட்டை நான் நல்லா பாத்துக்கணும்னு சொன்னான். அவனுக்கு நல்ல சாப்பாடு போடணும், அவன் படுக்கையில் இதமா இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கேப்டன். நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இங்க பிரிட்டிஷ் காலனில ஹாங்காங்ல என்ன நடக்குது தெரியுமா? அனிமல்ஸ் மாதிரி ஒரு பையனையும் பொண்ணையும் உங்களால வாங்க முடியும். இதுக்கு காரணம் இங்க தலைக்கு மேல பிரிட்டிஷ் பிளாக் பறக்குதுல்ல, அவங்கள மாதிரி நடந்துக்கிற வரைக்கும் இதுதான் நிலைமை. நம்ம பண்ண முடியாது, பண்ணவும் முயற்சி பண்ண முடியாது. நீங்க டேங்காவ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொந்தம், அவ்வளவுதான். நீ யாருக்கும் சொந்தம் கிடையாது. நீ பிடிச்சத பண்ணலாம். அப்போ நான் உங்க கூட இங்கேயே இருந்துடுறேன். ஆனா நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன். உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுக்குறேன், உங்களை நல்லா பாத்துக்கிறேன். இல்ல, உன்னை ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். எங்க போனாலும் இதேதான் நடக்க போகுது. ஆனா எனக்கு இங்கேயே உங்க கூட இருக்கணும்னு தான் தோணுது. ஏன்? அன்னைக்கு டேங்கவ் லீ சாங் கிட்ட என்ன அனுப்பி வச்சப்போ என்னால அங்க இருக்க முடியாதுன்னு அப்பவே தெரியும். என்னாச்சு? லீச்சங்கா? நான் சொன்னதை மறந்துருங்க ப்ளீஸ். அங்க போகாதீங்க. லீச்சங்னா என்ன? அது ஒரு கெஃபே. அது முக்கியம் இல்ல, அதை விட்டுருங்க. அது முக்கியம் இல்லனா எதுக்காக அதை நீ என்கிட்ட சொல்லணும்? அங்க போனா கொன்னுடுவாங்க. நல்லா கேட்டுக்கலி. டாங் என் பொண்ணை கொன்னுட்டான், அது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஆனா இங்க உங்களால எதுவும் பண்ண முடியாது. டாங் கிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. முன்னாடி யாராவது பண்ணிருந்தா ஹெலனா செத்துருக்க மாட்டா. யாராவது இதை தடுக்கணும்ல. 1000 கணக்கான சைனீஸ் மக்களை டாங்கோட கூட்டம் கொண்டு கோச்சுக்கிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு கோவம் வரலையா? அத பத்தி எனக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன இங்க மாறி இருக்க போகுது சொல்லுங்க. போங்க போய் லீச்சங்க பாருங்க, செத்து போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? மிஸ்டர் ஜாக்சன், கேப்டன், எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க அறிவாளிங்க, அப்புறம் ஆபத்தானவங்க. மிஸ்டர் ஆர்கோஸ், ரொம்ப பெருமையா இருக்கு. குட் ஈவினிங் சார். இல்லை, எனக்கு இப்போ மூடு இல்லை. நான் உனக்கு வார்னிங் தர வந்திருக்கேன். அந்த கேப்டன் செயலை பத்தி தானே? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? எங்களை பத்தின பிரச்சனைகளை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்ல சார். இனிமே அந்த பிரச்சனை இல்லை சார். அவனை சீக்கிரமே நாங்க முடிச்சிருவோம். எப்போ? இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ சார். இவன் மற்றவங்கள மாதிரி இல்லை, அதனால இவனை பார்த்து பக்குவமா நேரம் பார்த்து தான் சார் முடிக்கணும். என் அட்வைஸ் ஒன்று தான், ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்கக்கூடாது. அவன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவன் ரொம்ப ஆபத்தானவன், எப்போ வேணாலும் நெருங்குவான். அவனை இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுறதே பிரச்சனை தான். இது நாங்கள் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து சார். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த மெசேஜுக்கு நீங்க இங்க தங்குறதா சரியா இருக்கும். அதை நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுக்குறேன். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம புத்தம் புதிய பெண்கள் இங்க வந்திருக்காங்க. சரி, இதை நான் ஏற்றுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
உங்க பெட் என்னவோ அதை நீங்க கட்டலாம் ஜென்டில்மேன். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை. 2 பேர் போட்டிருக்கீங்க, நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமா விளையாடுறீங்க. அவன் நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டான்ல, இதுக்கு மேலேயும் இவனுக்கு இங்க இடம் கொடுக்க கூடாது. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம கெஸ்ட்டுங்கெல்லாம் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். சார் பிராண்டி கொடுங்க ப்ளீஸ். தரேன் சார். எவ்வளோ ஆச்சு? இல்லை சார், இதை ஃப்ரீயாக குடிக்கலாம். என்ன தெரியுமா உனக்கு? உங்களை எல்லாருக்கும் தெரியும் கேப்டன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கேப்டன் சேல். ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நான் தான் லீ சங், இந்த இடத்தோட ஓனர். உட்காருங்க மிஸ்டர் லீ சாங், உங்ககிட்ட பேசலாம். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் சார், நீங்களே பாக்குறீங்கல்ல. இப்போ என்னால கண்டிப்பா. உட்காரு. சரி, உங்க விருப்பம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் கேப்டன்? ஆரம்பத்துல இருந்து நடந்ததை சொல்லு. எனக்கு வந்து நான் வந்து எங்க என்ன சார், உடம்பு உங்களுக்கு எதுவும் சரியில்லையா? இங்க ரொம்ப சூடா இருக்கு. எனக்கு காத்து வேணும். நான் வரேன் சார். என்னை விட நானே பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகல. உங்களை அன்போட வரவேற்கிற கேப்டன் சைல். நீங்க எங்களை தேடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாங்களே உங்களை சந்திக்கிறதா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துக்குள்ள நீங்க வந்துடக்கூடாது கேப்டன். ரெட் டிராகன் டாங்கோட விஷயத்துல மூக்க நுழைச்சி யாரும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லை. அதை தெரிஞ்சு பழி வாங்கணும்னு வந்திருக்கீங்க. உங்க பொண்ணுக்கு நடந்தது வருத்தமான விஷயம் தான். என்ன திமிருடா உனக்கு? தெரியாம நடந்துருச்சு. நடந்தது நடந்து போச்சு. இனிமே அந்த விஷயத்துல எதுவும் பண்ண முடியாது. நம்ம தோட்டத்துல விஷச்செடி இருக்குன்னு தெரிஞ்சு அதை விட்டு வைக்க முடியுமா? உன் கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க இதை எதையும் எதிர்பார்த்து பண்ணலன்னு எனக்கு தெரியும் கேப்டன். நெருப்போட விளையாடினா அது நம்மளை எரிச்சிரும். ஏண்டா அதை தொட்டுன்னு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு கேப்டன்? நீங்க எரிமலையோட விளையாட நடிச்சா எப்படி தப்பிக்க முடியும்? உங்களோட முடிவை எழுதுறதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. திரும்பவும் வந்து எந்த பிரச்சனையும் நீங்க எனக்கு கொடுத்துடக்கூடாதுல்ல. முதல்ல நீ எதெல்லாம் பார்த்த, எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட, எல்லாத்தையும் எனக்கு சொல்லு. என்ன அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்க? உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வேற யாருக்காவது தெரியுமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையே வெறிக்க பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ நீ வாயை திறந்து பேச மாட்டல. ஒரு பிசினஸ் பண்ணும்போது தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம தப்பு பண்றது தானே, அதை புரிஞ்சுக்கிறது இல்லையா? உன்னோட மரணங்கிறது இயற்கையை சார்ந்து இருக்க போது அப்படிதான் இங்க இருக்கிற எல்லாரும் நம்ப போறாங்க. நாங்க இங்க உன்னை அடிச்சு துன்புறுத்தி அதனால காயங்கள் ஏற்பட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது. அதுக்கு அவசியமும் கிடையாது. அதனால இங்க வேற சில விஷயங்கள் இருக்கு, அதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறோம். உன் எலும்புகள்ல ஏதாவது வலி ஏற்பட்டிருக்கா? அதிகபட்சம் எவ்வளவு வலிச்சிருக்கும்? இப்ப உண்மையான வலினா என்னன்னு நீங்க பார்க்க போறீங்க. இந்த ஊசி ரொம்ப கூர்மையானது. இதை வச்சு இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன வித்தை காட்ட போறோம். காயமே ஏற்படுத்தாம இது என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க. அதுல கைதேர்ந்த ஒருத்தனை தான் இப்ப உங்களுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் இப்ப உங்களுக்கு அந்த வித்தையை காட்டுவான். எப்பேற்பட்ட யோசனை பாருங்க. உங்ககிட்ட கடைசியா ஒரு முறை இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். யார்கிட்ட இதை பத்தி பேசுனீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? எப்படி தெரியும்? மகிழ்ச்சி.
அப்படியே விட்டுருங்க. நம்மளை பத்தி வெளியே எல்லாரும் சொல்லியும் நம்மளை தேடி வந்திருக்கான்னா அவன் முழுசா தெரிஞ்சுக்கல. சுயண்ண வந்ததும் புரிஞ்சுக்குவான். இதெல்லாம் எனக்கு ஒரு பொழப்பு. மற்றவங்கள காப்பாத்துறதே எனக்கு பெரிய வேலையா போச்சு. பார்த்து பக்குவமா எந்திரிங்க. உங்களால் நிற்க முடியுமா? நிற்பீங்க, உங்களால் முடியும். வாங்க போலாம். பயப்படாம வாங்க. புரிஞ்சிருங்க கேப்டன், நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. ஐயோ, எங்க வந்து யாரா கீழே ஒன்று செத்துறேன். வாங்க வாங்க, இப்படிதான் வழி. இவனை மாதிரி எத்தனை பேர் பார்த்துருப்போம். தயவு செஞ்சு அசையாதீங்க மிஸ்டர் ஜாக்சன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அப்பதான் வலி குறையும். எவ்வளவு நேரமா இங்க இருக்க? இதெல்லாம் என்ன? உங்க இதயத்துக்கிட்ட காயமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. உங்களை பலமா தாக்கியிருக்காங்க. என்ன சொல்ற? நான் எவ்வளவு நாளா இங்க இருக்கேன்? இன்னைக்கு காலையில யாரோ வந்து உங்களை கதவு கிட்ட விட்டுட்டு போனாங்க. இப்போ 4 மணி ஆகுது சார், மதியானம் ஆகுது. நான் எழுந்துக்கணும். ஒரு வாரத்துக்கு நீங்க எழுந்திருக்க கூடாது சார். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன விடலி, உன்கிட்ட என்னால இப்ப சண்டை போட முடியாது. எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உங்களை போக விட மாட்டேன். நீங்க இருக்க கூடாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. இப்ப என்ன இங்க இருந்து வெளியில அனுப்ப போறது யாரு? நீங்களா? அவங்க உங்களை என்னெல்லாம் பண்ணாங்க ஜாக்சன்? ரொம்ப காயப்படுத்திட்டாங்களா? ஆமா, ரொம்ப காயப்படுத்திட்டாங்க. ஆனா நீங்க ரொம்ப லக்கி, அதான் உயிரோட இருக்கீங்க. நான் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். ஆனா நீங்க இப்ப சாப்பிடுறது தான் நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு. எனக்கு பசிக்கல. எனக்கு முதல்ல எழுந்திருக்கணும். நிச்சயம் ஒரு வாரம் ஆகும், டாக்டர் தான் சொல்லிட்டார்ல. சரி, நான் ஏதாவது சாப்பிட்றேன். நீங்க இப்போதைக்கு எழுந்திருக்க வேண்டாம். படுத்துக்கிட்டு சாப்பிட சொல்றியா? வர வழி இல்ல, நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். நீங்க இருக்க முடியாது சொன்னா கேளு. எனக்கு தெரியும். இப்போ சாப்பிடுங்க. குட் மார்னிங். யார் நீங்க? நான் டாக்டர் பூச்சா. நான் கேப்டன் சேலை பார்க்க வந்திருக்கேன். நீங்க அவரோட ரெகுலர் டாக்டர் இல்லையே. இன்னைக்கு டாக்டரால வர முடியல, அதான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. அவருக்கு பதிலாக தான் வந்திருக்கேன். கேப்டன் அவரோட ரூம்ல தான் இருக்காரு. அவர் தூங்கிட்டு இருக்காரு. நான் அவரை பெருசா தொல்லை பண்ண போறதில்ல. ஓ, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியா? நான் உள்ள போலாமா? நீங்க போலாங்க. நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நல்லா சூடா எடுத்துட்டு வாங்க.
மிஸ்டர் ஜாக்சன், என்ன மன்னிச்சிருங்க. நான் ரொம்ப டயர்டா இருந்தேன். நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன். இல்லைன்னா நான் அவரை உள்ள வர விட்டுருக்க மாட்டேன். ஒருவேளை அவர் உங்களை கொண்டு இருந்தா அது என்னோட தப்பு தான். என்ன அனுப்பணும்னு தோணுச்சுன்னா அனுப்பிடுங்க. கவலைப்படாத லீ, நான் உன்னை எங்கேயும் அனுப்ப போறதில்ல. சைனட். நீ ரொம்ப லக்கி தெரியுமா ஜாக்சன்? அப்படிலாம் எதுவும் இல்லை. எலானாவை தொடாம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுல்ல. நான் சொன்னதை மட்டும் நீங்க கேட்டிருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. எல்லாம் உங்க தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு நடந்திருக்காதுல்ல. ஏன்னா உங்க குறிக்கோள் அப்படி இருந்தது. அந்த டாங் ஒன்றும் இண்டிவிஜுவல் இல்லை. நான் அதான் சொல்றேன். அவங்க ஒரு கூட்டமா செயல்படுறாங்க. அதனால அவங்கள கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமே போயிடுச்சு. அவங்கள அனுப்புனது இந்த டாங்கா தான் இருக்கணும். டாங்குங்கிற கூட்டமே ரொம்ப பயங்கரமான கூட்டம். எனக்கே அதுக்கு பதில் தெரியாது. அதை தான் சொல்றேன், உங்களால சொல்ல முடியாது. டாங்கோட ஹெட் குவார்டர்ஸுக்கு போனீங்களே, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? நான் தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேனே. மருந்து கொடுத்து மயக்கி என்னை கூட்டிட்டு போயிட்டானுங்க. அப்ப எங்க போனீங்கிற க்ளூவே இல்லை. அதெல்லாம் இல்லை. அந்த கேஃபேக்காரனை பிடிச்ச ஒரு வழி கிடைக்க நினைக்கிறேன். கேப்டன் சேல், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? ரொம்ப அக்கறை தான். அன்னைக்கு என்ன எங்க கூட்டிட்டு போனேன்? கேப்டன், நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. மரியாதையா உண்மை சொல்லி என்ன எங்க கூட்டிட்டு போன சொல்லு. எனக்கு டாங்க பத்தி இப்ப எல்லாமே தெரியணும். இப்போ வேற வழியே இல்லை. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றியே ஆகணும். அந்த கேப்டன் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவனுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த கேப்டன் செயல் இருந்ததுக்கு தடயமே இல்லாம போயிடும். இதுக்கு முன்னாடி இதான் சொன்னீங்க. நான் இதை சிம்பிளா முடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் தான் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் இல்லாத வகையில புதுவிதமா அவனை முடிக்கணும். அதுக்கான திட்டத்தை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம இன்னும் பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. உங்களோட இந்த செரமோனியன் கில்லிங்ல நமக்கு ஒத்து வராது. நீங்க திறமைசாலி நிரூபிங்க. எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அதை பின்பற்றி தான் நாங்க இதை பண்ணுவோம். அதனால அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவுக்கும் வராதீங்க. இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்ச ஒரு ஜட்ஜே சொல்லியிருக்காரு. நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருக்காரு. ஒன்னு செஞ்சா அந்த மாதிரி செய்யணும். உனக்கான நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இரவு உனக்கானது. நீ இன்னைக்கு வேட்டையாடணும். நீ என்ன கேட்கறியோ அந்த வேட்டையை முடி நான் உனக்கு கொடுக்குறேன். பொண்ணுங்க, சரக்கு, கஞ்சா, எதை வேணாலும் கேளு. நாளைக்கு காலையில நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இங்க நீ கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கணும். நான் சொன்ன வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கணும். இப்ப நீ போலாம். இங்க இருந்து இவன் கிளம்பின உடனே அவனுக்கு ஓபிஎம் கொடுத்து எங்க வழிக்கு முழுசா வர வச்சிருவோம். அடுத்த 24 மணி நேரத்துக்கு நான் என்ன சொன்னனோ அதைத்தான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அவன் முழுசா செயல்படுவான். அவன் மைண்ட் முழுக்க ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் நான் சொன்ன அந்த விஷயம்தான். 10 புல்லட் அவன் உடம்புல இறங்கினாலும் நான் சொன்னதை முடிக்காம அவன் வரமாட்டான்.
இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? நாளை காலையில 10:30 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு அந்த கேப்டன் செயல் வரணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். நானா? சரி, பண்றேன். கண்டிப்பா நீங்க பண்ணணும். இன்னும் ஒண்ணு தான் சார், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் பண்ண. நீ பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. உங்க மேல எனக்கு பேரன்பு இருக்கு சார். லீ, இல்ல, நானே சொல்லிடுறேன். என்ன பதிலுக்கு நீங்க நேசிக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன உங்களை நேசிக்க அனுமதிச்சா மட்டும் போதும். இதுக்கு முன்னாடி நான் யாரையும் நேசிச்சது இல்ல, யார்கிட்டயும் நேசிக்க சொல்லி கேட்டதும் இல்ல. ஆனா நீங்க என்ன உங்க கூட இருக்க அனுமதிச்சு என்ன உங்க கூட வாழ விடுங்க. ஆனா நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நான் சொந்தமா இருந்ததே இல்ல. ஆனா இங்க இருக்கிறது தான் எனக்கு சரியா இருக்கும்னு தோணுது. அதுவும் உங்க கூட. இங்க இருக்க விடுவீங்களா? கண்டிப்பா இருக்கலாம். நீ தாராளமா இங்கே இரு. நான் போய் பார்க்கறேன். யார் வந்தது? அது ஒன்றும் அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல. அது இருக்கட்டும். யார் வந்தது? மெசேஞ்சர் வந்தாரு. அப்படியா? நான் தான் சொன்னல, அது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு. லீ, இங்க வா. என்ன நீ நேசிக்கிறதா சொன்னல? ஆமா, உண்மைதான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? அவர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அவர் இங்கதான் இருக்காரா? இல்ல, ஏதாவது சொன்னாரா? லீ, அவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு மதியம் மாயா ஷாப்ல உங்களை வந்து சந்திக்க சொன்னாரு. நீங்க போகாதீங்க சார். ஜாக்சன், நீங்க அங்க போக கூடாது. இல்ல, நான் போய் தான் ஆகணும். நீங்க போக கூடாது. உங்களுக்கு இன்னும் ஆபத்து தான் வந்து சேரும். உங்க பொண்ணை கொண்டவன் இப்ப உங்களை கொல்ல துடிக்கிறான். அவன் உங்களை கண்டிப்பா அழிச்சிருவான். இந்த மோதிரத்தை கொடுத்தவர் தான் என் உயிரை காப்பாத்தினாரு. அதை நீங்க பண்ணணும்ன்றதுனாலதான் இதை பண்ணிருக்காரு. அவங்க டாங் கிட்ட மோதணும்னு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற எந்த அக்கறையும் உங்க மேல இல்ல. எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கு சார். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது சார். நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். ப்ளீஸ். ஆனா அந்த டாங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம போறீங்க. ஜாக்சன், நான் சொல்றத கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. நான் உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் ஓப்பனா பேசணும்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னால் நான் நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேனான்னு தான் தெரியல. நான் அதை எதிர்பார்த்து வரல. அந்த டாம்ஸ் கூட சண்டை போட்ட என்னோட வாழ்க்கை பாதி போயிடுச்சு. பல ஊருக்கு சுத்தி இருக்கேன். சாங்காய், கல்கட்டா, இப்போ இங்க. என்னெல்லாம் வெப்பன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னையும் ஒரு வெப்பனா தான் பாத்திருக்கீங்கல்ல? நான் இல்லைன்னு சொன்னா அது பொய்ன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். அன்னைக்கு நீங்க உதவலன்னா நான் கண்டிப்பா செத்து தான் போயிருப்பேன். நாம இந்த விஷயத்துல சக்சஸ் தான் பண்ணியிருக்கோம். அவனோட பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்ப நாம அந்த கோட்டையை சும்மா தள்ளினா போதும், அப்படியே சரிஞ்சு தரமட்டமாயிரும். அந்த சரிவுக்கு நான் காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்கு உங்களை கொன்னே ஆகணும்னு ஒருத்தனை தயார் பண்ணியிருக்கான் அந்த டாங், அது உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லாதீங்க. எங்களுக்குன்னு சில வழிகள் இருக்கு. அப்படி நடந்த ஒரு கொலையை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. கோர்ட்ல வச்சு மிஸ்டர் மிங்க போட்டது தானே ஞாபகம் இருக்கு? டாங் கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை எங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வந்தவர் தான் அவரு. அவருக்கு நடந்த அநீதியை நீங்க பாத்தீங்கல்ல. உலகத்துல இருக்கிற பல பேரை இப்படி தான் கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறதோட சரி எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாது. உண்மையிலேயே பேர் அதிர்ச்சியா இருந்தது. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க கேப்டன், அதுக்கப்புறம் உங்க முடிவு. என்ன கேட்டா இன்னைக்கு நீங்க அந்த இடத்துக்கு போகவே கூடாது. அட்லீஸ்ட் இதையாவது நீங்க பண்ணுங்க. ஆனாங்க நான் போவேன்னு உங்களுக்கு தெரியும். ஹாங்காங்ல இருக்கிற சைனீஸ்ல உங்க பேரு ரொம்ப நல்லாவே பரவி இருக்கு. டாங்ஸ் அடிச்சு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால தான் நீங்க எப்படியாவது சாகணும், அதுவும் கொடூரமா சாகணும்னு அந்த கூட்டம் முடிவு எடுத்திருக்கு. அங்க வேலை பார்க்கறவங்கள அவங்களுக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க.
மக்கள் யாரும் அவங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிடக்கூடாது, அதனால உங்களை கொன்னு அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட பவர் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு முழுமையா கிடைக்கும். என்கிட்ட வேற எந்த சாய்ஸும் இல்ல. ஹாங்காங்கை விட்டு போறது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே நல்ல வழி. நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. என் பொண்ணை கொன்னு இருக்காங்க. நான் அதை மறக்கல சார். எப்பவும் பர்சனல் மோட்டிவை வச்சுக்கிட்டு ஒருத்தரை கொல்ல போறது நல்லதே இல்ல. இதுல எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சு நடக்கிறது மட்டும் தான் சரியா இருக்கும். டாம்ஸ் விஷயத்துல நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கரப்ஷனுக்கும் கொடுமைகளுக்கும் பேர் போனவங்க அவங்க. முறைக்காம புரிஞ்சுக்குங்க. என் பதில் எப்பவுமே எசுதான். அப்போ வார்ப்புக்கு கண்டிப்பா நீங்க 10 மணிக்கு சரியா போகணும். உங்களை கொல்ல நினைக்கிறவன் கண்டிப்பா அங்க வருவான், உங்களை கொல்ல முயற்சி பண்ணுவான். இந்த இடத்துல நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். கண்டிப்பா நாங்க வர மாட்டோம். கண்டிப்பா அவன் தோத்துட்டான்னா நிச்சயமா டாங்கோட இன்னொரு ஆளு உங்களை தேடி வருவான். நான் நம்புறேன் இந்த மூமெண்ட்ல என்னோட ஆளுங்களும் சரி மக்களும் சரி கண்டிப்பா முன்னால வருவாங்க. அப்பதான் இந்த சண்டையில நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வெப்படை எல்லாத்தையும் அவங்க இழந்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனா மக்கள் வருவாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? யாருக்கு தெரியும்? 100 வருஷமா இங்க நடக்கிற கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வந்தாலும் வரலாம். அப்படி வரலனா உங்களை 100 துண்டா வெட்டி போட்டுருவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் அங்க போக தான் போறேன். இது செர்மோனியல் கண்ட்லெட், இதை எடுத்துக்கோ. இதையும் எடுத்துக்கோ, இது ரெட் டிராகனுடையது. உன்னோட வாழ்க்கை முழுக்க இதுக்காக தான் உன்னை தயார்படுத்தணும். எங்க மனசும் உன் கூடவே பயணிக்கும். நினைச்சதை சரியா செய். கண்டிப்பா ஆபத்து வரலாம். குட் ஈவினிங் கேப்டன் ஷேல். என்ன மன்னிச்சிருங்க சார், அவர் இங்க இல்ல சார். இல்லையா? எங்க போனார் அவரு? உங்களை எனக்கு தெரியுமே. அவர் எங்க போனாரு? முதல்ல உண்மையை சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, என்னால சொல்ல முடியாது. எங்க இருக்கான்னு கேக்குறல, எங்க இருக்கான்னு சொல்லு. என்ன என் கைய விடுங்கன்னு சொல்றல. அவரு வார்ஃபுக்கு போயிருக்காரு. அவர் திரும்ப வந்ததும் நான் சொல்றேன். எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்களும் அந்த டாங்கோட ஆளு தானே? டேங்கோ கூட நீங்க இருந்திருக்கீங்க, அதை நான் பார்த்திருக்கேன். நீங்க ஏர்கோட் தானே? நீங்க ஈஸ்ட் இந்தியாவை குட் ஈவினிங் கேப்டன். இன்னைக்கு எல்லாமே ஏத்திடுவாங்க, நாளைக்கு காலையில கிளம்பிடும். நல்லது. ஜாக்சன், என்னோட ஜாக்சன். கேப்டன் ஷேல பாத்தீங்களா? எஸ் சார், அவர் கப்பல்ல தான் இருக்காரு. அவர் கூப்பிட்டுமா சார்? இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். கேப்டன், உன்னை விட மாட்டேன். உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு. ஜாக்கிரதை. உன் உயிரை பாத்து ஜாக்சன்.
இவங்க எல்லாமே ரெட் டிராகனை சேர்ந்த டான் தான். இவங்களை கொன்னுடுங்க. இவங்க யாருமே மிஞ்ச கூடாது. ஆர்கோட் எங்க இருக்கான்னு நான் பார்க்கறேன். நம்ம எப்படியாவது இங்க இருந்து வெளியே போகணும். நமக்கு நேரம் எல்லாம் அவங்க நம்மள துரத்திட்டு வராங்க. எப்ப வேணாலும் இங்க வந்துடலாம். நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட என்ன பணம் இருக்கோ எடுத்துட்டு வாங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம். சில விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏத்துக்கணும். அதுல நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. கம் ஆன் மேன், மூவ். நீ வேணா கலவரம் முடிகிற வரைக்கும் இந்தியா கண்ட்ரி என்னால இருக்க முடியாது. நான் இத்தனை வருஷமா உனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். அதுல எனக்கு பாதி கொடு. நான் என் ஷேரை வாங்கிட்டு இங்க இருந்து போயிடும். அது எங்க இருக்கு? உங்களுக்கு தர வேண்டியதை இப்பவே நாங்க கொடுத்துறோம். இதுதான் நல்லது. அதை சீக்கிரம் கொடுங்க. இல்ல, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ற? நீங்க இது வரைக்கும் எங்ககிட்ட நல்லா நடந்துக்கிட்டீங்க, அதனால உயிரோட இருந்தீங்க. இப்ப என்னடா எங்களையே எதிர்த்து பேசிட்டீங்க. இல்ல, என்கிட்ட வராத. ஷெல், ஷெல். தோத்து போறவங்களுக்கு ஒரே ஒரு பரிசை தான் நாங்க தருவோம். அதை இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. கத்திய கீழே போட்டு இங்க இருந்து கிளம்பு. சொன்னதை மட்டும் செய்டா. இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கேப்டன். நீங்க உண்மையாவே பலமான எதிரி தான். உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னோட முன்னோர்கள் என் மேல அன்பு செலுத்துவாங்கன்னு நம்புறேன்.